இந்த அரசு வரும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்க ஆட்சிக்கு வந்து ரூ. 2,500 தருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ போன அரசு போட்ட அதே ரூ. 1000 தான் இவங்க மறுபடியும் போட்டிருக்கிறாங்க. இப்போ இது எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கேட்கறது சரின்னு நினைக்கிறீங்களா? இல்ல அவர் வந்து கொடுத்த வாக்க செய்யலன்னு நினைக்கிறீங்களா? அதாவது இப்பதான் அவர் வந்திருக்காரு இல்லைங்களா? அங்க நிலவரம் என்னன்னு யாருக்கும் தெரியாது. அது இருந்தா அவங்க பார்த்து ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறம் அவங்க சொன்னதை கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னா அவங்கள நம்ம கேட்கலாம். அதுதான் முறை. இப்ப நம்ம உடனே கேட்கணும். உள்ள என்னன்னு நமக்கு தெரியாது இல்லைங்களா? அதனால இப்ப அவர் கொடுத்ததே கொடுக்கட்டும். அதுக்கப்புறம் என்ன பார்த்துட்டு கடன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் சொல்றதை கொடுக்கட்டும். கொடுக்கலையா மேற்கொண்டு நம்ம அவங்கள்ட்ட பேசலாம். இதுதான் முறை. இப்போ தமிழக அரசுல வந்து கடன் இருக்குங்கிறது விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே கூட சொன்னாரு. 10 லட்சம் கோடி கடன் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. எல்லாருக்குமே தெரியும். இப்போ இவர் வந்ததுக்கு அப்புறமும் கடன் இருக்குது, எல்லாத்தையும் காலி பண்ணி வச்சிட்டாங்க அப்படின்றத ஒரு தப்பிக்கிறதுக்காக அவங்க மேல பழிய போட்டு தப்பிக்கணும்னு நினைக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா? அது மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அது நமக்கு தெரியாதுங்க. தெரியாது. எப்படின்னா உள்ள என்னன்றது யாருக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. எனக்கு சொல்முறை தான். இப்ப நான் என்ன சொல்றேன்னு கேட்பீங்க, இன்னொருத்தவங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்க, ஆளுக்கு ஒரு மாதிரி. ஆனா என்னன்றது யாருக்கும் தெரியாது. பாதி பேர் தெரிஞ்சு பேசுவாங்க, பாதி பேர் தெரியாம பேசுவாங்க. சரிங்களா? அது ஒன்று. இவருக்கு வந்து அந்த கட்சி, அதனால இவர் வந்து எப்பவுமே மோட்டியா அவரு தானே. மற்றவங்க வரது இவருக்கு பிடிக்காது. அதான் அவர் விஜய் ஏன் வந்துட்டாருன்ற ஒரு வெறி, அவ்வளவுதான். மற்றபடி யார் வந்தாலும் ஆட்சி நல்லா பாருன்னா மக்களுக்கு நல்லது செய்யணும். டாஸ்மாக் எல்லாம் மூடி இருக்காங்க, 719 கடைகள் மூடி இருக்காங்க. அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அதுதான் இருந்தா கவர்மெண்ட்டுக்கு லாபம்ன்றது ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. இப்ப அதை மூடி இருக்காங்க, நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த அரசு வரும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்க ஆட்சிக்கு வந்து ரூ. 2,500 தருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ போன அரசு போட்ட அதே ரூ. 1000 தான் இவங்க மறுபடியும் போட்டிருக்கிறாங்க. இப்போ இது எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கேட்கறது சரின்னு நினைக்கிறீங்களா? இல்ல அவர் வந்து கொடுத்த வாக்க செய்யலன்னு நினைக்கிறீங்களா? அதாவது இப்பதான் அவர் வந்திருக்காரு இல்லைங்களா? அங்க நிலவரம் என்னன்னு யாருக்கும் தெரியாது. அது இருந்தா அவங்க பார்த்து ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறம் அவங்க சொன்னதை கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னா அவங்கள நம்ம கேட்கலாம். அதுதான் முறை. இப்ப நம்ம உடனே கேட்கணும். உள்ள என்னன்னு நமக்கு தெரியாது இல்லைங்களா? அதனால இப்ப அவர் கொடுத்ததே கொடுக்கட்டும். அதுக்கப்புறம் என்ன பார்த்துட்டு கடன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் சொல்றதை கொடுக்கட்டும். கொடுக்கலையா மேற்கொண்டு நம்ம அவங்கள்ட்ட பேசலாம். இதுதான் முறை. இப்போ தமிழக அரசுல வந்து கடன் இருக்குங்கிறது விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே கூட சொன்னாரு. 10 லட்சம் கோடி கடன் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. எல்லாருக்குமே தெரியும். இப்போ இவர் வந்ததுக்கு அப்புறமும் கடன் இருக்குது, எல்லாத்தையும் காலி பண்ணி வச்சிட்டாங்க அப்படின்றத ஒரு தப்பிக்கிறதுக்காக அவங்க மேல பழிய போட்டு தப்பிக்கணும்னு நினைக்கிறார் அப்படின்ற மாதிரி